வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல பினோலெக்ஸ் கேபிள் பத்தி பார்த்துருவோம். பிரகாஷ்ங்கிற ஐடியில இருந்து நண்பர் கேட்டிருந்தாரு. பிரீமியர் எனர்ஜி, சிஎம்எஸ் இன்ஃபோ அண்ட் பின் கேபிள்ஸ். பிரீமியர் எனர்ஜி அண்ட் சிஎம்எஸ் இன்ஃபோ ஆல்ரெடி வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டோம். பின் கேபிள் இன்னைக்கு பார்த்துருவோம். செக்டார் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ், பிசினஸ் மாடல் மேனுஃபேக்சரர், காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் பேன் இந்தியா டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க். ஆல் ஓவர் இந்தியாவில் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வச்சிருக்காங்க. மேஜர் ரெவன்யூ எலக்ட்ரிக்கல் கேபிள்ல இருந்து 84% ரெவன்யூ வருது. பாசிட்டிவ்ஸ், லோ வேல்யூவேஷன். ரிலேட்டிவ் வேல்யூவேஷனை பொறுத்தளவுக்கு கம்மியான வேல்யூவேஷன்ல இருக்கிறது பினோலெக்ஸ் கேபிள் தான். பிரைஸ் டு ஏர்னிங் 22x, பிரைஸ் டு புக் 2.7x. நெக்ஸ்ட், ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி. எபிட்டா மார்ஜின் ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் கம்பேர் பண்ணும்போது 6% அதிகம். அண்ட் ஆல்சோ நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 6% அதிகம். ஸ்ட்ராங் ஃபினான்சியல் பொசிஷன் அண்ட் ஜீரோ டெப்ட். கடனே கிடையாது இந்த கம்பெனில. நெக்ஸ்ட், 50 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டு ப்ரொடியூஸ் கிரேட் குவாலிட்டி ஒயர்ஸ். இவங்களுக்கு 50 வருஷம் அனுபவம் வந்து உங்களோட ப்ராடக்டை குவாலிட்டியா கொடுக்கறதுக்கு உறுதுணையா இருக்குது. அண்ட் டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ. ஒயர்ஸ் மட்டும் இல்லாம ஃபேனு, லைட்டு அண்ட் ஹீட்டர், ஃபாஸ்ட் மூவி எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் செக்மெண்ட்டும் இருக்கிறது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ். நெக்ஸ்ட், நெகட்டிவ், லோ growth ஃபேக்டர். EPS growth only 17% and earning growth rate 10% only. ரிலேட்டிவ் கம்பெனிஸ் கம்பேர் பண்ணும்போது இது கம்மி. லோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ஒன்லி 13% தான் ROE இருக்கு. நெக்ஸ்ட், காப்பர் பிரைஸ் ஃபிளக்சுவேஷன் ஆகிறதுனால ரா மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது இவங்க மார்ஜின் ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட், லோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங், 36% தான் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குது. அண்ட் சக்சஸர் இஷ்யூ, அடுத்து இந்த கம்பெனியை யாரு நிர்வகிக்குங்கிறதுல பிரச்சனை இருக்கிறதுனால அது ஒரு நெகட்டிவ் தான் பார்க்கப்படுது. அண்ட் இன்டென்ஸ் காம்படிஷன். கேபிள் செக்டர்ல பாலிகேப் தான் மார்க்கெட் லீடரா இருக்கிறாங்க. அண்ட் கேஇ இண்டஸ்ட்ரி, ஹெவல்ஸ் இந்தியா அண்ட் அதுக்கப்புறம் தான் தேர்டு பொசிஷன்ல பினோலெக்ஸ் கேபிள் இருக்கிறாங்க. மார்க்கெட் ஷேர் அரௌண்ட் 14% வச்சிருக்காங்க. இந்த வீடியோல ஃபண்டமெண்டலைஸ் அண்ட் டெக்னிக்கலைஸ், குவார்டர்லி எஸ்டிமேட் விசஸ் ஆக்சுவல், இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன், ரேஷியோ அனலிசிஸ் வித் ரேங்கிங், ஐவி அண்ட் ஐஎம்பி வித் 5 years price history, EPS and PE growth, including earning growth rate estimation and relative valuation with Polycap India, KE Industry, RR Cable and Universal Cable. இந்த 4 கம்பெனியோட கம்பேர் பண்ணிருவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மார்க்கெட் கேப் 14,876 கோடி, ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா, டிவிடெண்ட் ஈல்ட் 0.86%, 52 வீக் ஹை 1028, 52 வீக் ஹையில இருந்து 5% தான் டவுன்ல ட்ரேட் ஆகுது. 52 வீக் லோ 701 ரூபா, 52 வீக் லோல இருந்து 39% அதிகமா ட்ரேட் ஆகுது. ஆனுவல் வொலாட்டிலிட்டி 60%, டெய்லி வொலாட்டிலிட்டி அரௌண்ட் 4% அண்ட் ஏர்னிங் ஈல்ட் 5%. நெக்ஸ்ட், ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். ப்ரொமோட்டர் 36% ஹோல்டிங் வச்சிருக்காங்க, பிளட்ஜ் எதுவும் கிடையாது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 10% ஹோல்டிங், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 16% ஹோல்டிங் அண்ட் பப்ளிக் 38% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், டாப் லைன் growth பார்த்துருவோம். லாஸ்ட் பினான்சியல் இயர் 2025 அவங்க காட்டின சேல்ஸ் 5,319 கோடி. அதையே ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணும்போது 6% அதிகம். லாஸ்ட் 2 year சேல்ஸ் ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது 3% அதிகம். அண்ட் லாஸ்ட் 5 years ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது 25% அதிகம். நெக்ஸ்ட், பாட்டம் லைன் growth. லாஸ்ட் இயர் அவங்க காட்டின நெட் ப்ராஃபிட் 702 கோடி, ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணும்போது 8% அதிகம். அதே லாஸ்ட் 2 year ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட்டோட கம்பேர் பண்ணும்போது 4% அதிகம். ஆப்ரேட்டிங் மார்ஜின் பொதுவா 11% மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் டாப் லைன் growth 5 years CAGR 13%. அதே சமயம் எக்ஸ்பென்ஸ் 14%. இன்கம் இன்க்ரீஸ் ஆன அளவுக்கு மேல 1% எக்ஸ்பென்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் பாட்டம் லைன் growth 5 years CAGR 12%. நெக்ஸ்ட், குவார்டர்லி எஸ்டிமேட் பார்த்துருவோம். நம்மளோட மினிமம் குவார்டர்லி எஸ்டிமேட் 154 கோடி,
Q2வும் Q3யும் நம்மளோட எஸ்டிமேட்டை பீட் பண்ணிருச்சு. Q2க்கும் Q3க்கும் பார்க்கும்போது Q2 விட Q3 1 crore அதிகம். நம்ம 3 ஃபேக்டருமே ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் வேல்யூவேஷன். ஃபினோலெக்ஸ் கேபிளோட கம்பேர் பண்ண யுனிவர்சல் கேபிள், RR கேபிள், K இண்டஸ்ட்ரி அண்ட் பாலிகேப் இந்தியா இந்த 4 கம்பெனியும் எடுத்திருக்கிறோம். மீடியன் PE 35, ஃபினோலெக்ஸோடது 22. மீடியனை விட 13% கம்மியா ட்ரேட் ஆகுது. ஓவராலா பார்க்கும்போது 18% யுனிவர்சல் கேபிள் தான் ஃபினோலெக்ஸ் விட கம்மியான PEல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் டு புக். மீடியன் 6, இவங்களது 2.7. மீடியனை விட 4x கம்மியா ட்ரேட் ஆகுது. அண்ட் பிரைஸ் டு சேல்ஸ் மீடியன் 3.3, இவங்களது 2.8. மீடியனை விட கிட்டத்தட்ட 0.5 கம்மியா ட்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின். மீடியன் 9%, இவங்களது 10% இருக்கு. மீடியனோட 1% ஆப்ரேட்டிங் மார்ஜின் அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் எபிட்டா மார்ஜின். மீடியன் 12%, இவங்களது 18%. மீடியன் விட 6% அதிகம். இந்த ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் எடுத்துக்கிற கம்பெனிலேயே பார்க்கும்போது இவங்களுக்கு தான் எபிட்டா மார்ஜின் அதிகம். நெக்ஸ்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின். மீடியன் 7%, இவங்களது 13%. மீடியன் விட 6% அதிகம். எபிட்டா மார்ஜின் மாதிரியே நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் எல்லா கம்பெனி கம்பேர் பண்ணும்போது ஃபினோலெக்ஸ் தான் அதிகம். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. மீடியன் 13%, இவங்களும் 13% மெயின்டைன் பண்றாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பொறுத்தளவுக்கு மீடியனை விட அதிகமா இருக்கிறது RR கேபிள் அண்ட் பாலிகேப் இந்தியா. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. மீடியன் 19%, இவங்களுக்கு 17% வச்சிருக்காங்க. மீடியனோட 2% கம்மி. நெக்ஸ்ட் கரண்ட் ரேஷியோ. மீடியன் 3.8, இவங்களுக்கு 7.2 வச்சிருக்காங்க. மீடியனை விட 0.35 அதிகம். நெக்ஸ்ட் டெப்ட் டு ஈக்விட்டி 0.2 மீடியன். பொதுவா எந்த கம்பெனிலையும் அதிகமா டெப்ட் கிடையாது. நெக்ஸ்ட் டெப்ட் டு அசெட். மீடியன் 30%, இவங்க ஒன்லி 13% தான் வச்சிருக்காங்க. மீடியன் விட 17% டெப்ட் கம்மி. ஓவராலா எல்லா கம்பெனியும் கம்பேர் பண்ணும்போது இவங்களு தான் டெப்ட் டு அசெட் கம்மியான டெப்ட் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட். மீடியன் 9%, இவங்களது 11%. மீடியனை விட 2% அதிகம். நெக்ஸ்ட் EPS growth. மீடியன் 75%, இவங்களது ஒன்லி 16%. மீடியனோட 58% கம்மி. அண்ட் ஏர்னிங் growth rate. மீடியன் 39%, இவங்களது ஒன்லி 10%. மீடியனோட 29% கம்மி. அண்ட் டிவிடெண்ட் yield. மீடியன் 0.5, இவங்க 0.9 கொடுக்குறாங்க. மீடியனோட 0.4 அதிகமா கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அனலிஸ்ட் பார்த்துருவோம். 5 years வீக்லி சார்ட். லோ 349 மே 2022ல வந்த லோ. ஹை 1700 ஜூலை 2024ல வந்த ஹை. இப்போ ஸ்டாக்கு மிடில்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஹையும் இல்லாம லோவும் இல்லாம மிடில்ல ட்ரேட் ஆகுது. லோல இருந்து ஹைக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் மூவ் ஆயிருக்குதுன்னு பார்ப்போம். லாஸ்ட் 5 இயர்ஸ்ல கிட்டத்தட்ட 390% லோல இருந்து ஹைக்கு போயிருக்கு. அதே ஹையில இருந்து இப்ப ரீசெண்டா ட்ரேட் ஆகுறது பார்க்கும்போது 43% டவுன்ல இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதே லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர் பொறுத்தளவுக்கு லோ 700, இப்போ பிப்ரவரி 2026ல வந்த லோ. ஹை 1028 ஜூன் 2025ல வந்த ஹை. லாஸ்ட் 1 இயர் பொறுத்தளவுக்கு நியர்பை ஹை கட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ரீசன்ட் லோல இருந்து ஹைக்கு பிக்சட் ரேஞ்ச் ப்ரொஃபைல் போட்டு பார்த்துருவோம். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் 937, ஹை வால்யூம் 986 அண்ட் லோ வால்யூம் 814. இப்போ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலதான் பிரைஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்
இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன் பார்த்துருவோம். லாஸ்ட் 5 years பிரைஸ் கம்பேரிசன். ஆர்ஆர் கேபிள் பிளஸ் 22%, Finolex cable plus 171%, Polycab plus 447%, Universal cable plus 469%, and KE Industry plus 825%. இதே லாஸ்ட் 1 year பார்த்துருவோம். லாஸ்ட் 1 yearல Finolex cable plus 10%, Polycab plus 46%, RR cable 47%, KE Industry plus 62%, and Universal cable plus 70%. லாஸ்ட் 1 year பொறுத்தளவுக்கு Finolex cable தான் கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. மற்றது எல்லாமே அதை விட கிட்டத்தட்ட 35% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரேஷியோ அனலைஸ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. ப்ராபிலிட்டி ரேஷியோ பொறுத்தளவுக்கு எபிட்டா மார்ஜின் 18%, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 13%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13%, அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 17%. ப்ராபிலிட்டி ரேஷியோ பொறுத்தளவுக்கு இண்டஸ்ட்ரி மீடியனை கம்பேர் பண்ணும்போது புவரா தான் இருக்கு. பட் ரிலேட்டிவ் வேல்யூவேஷனை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு தான் அதிகம். அண்டு அதே ரிலேட்டிவ் வேல்யூவேஷன்ல ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் இவங்களுக்கு கம்மி. ஓவராலா ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ பொறுத்தளவுக்கு நாட் குட். நெக்ஸ்ட் ஃபினான்சியல் ஹெல்த் ரேஷியோ. ஃபினான்சியல் ஹெல்த் ரேஷியோ பொறுத்தளவுக்கு டெப்ட் 0, கடனே எதுவும் கிடையாது. கரண்ட் ரேஷியோ ஆல்சோ 7.22 இருக்குது. நல்ல அசட் அதிகமா இருக்கிறது காட்டுது. அண்ட் டெப்ட் டு அசட் ஆல்சோ 30க்கு கீழே தான் இருக்குது. ஒன்லி 12.5 தான் இருக்குது. அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசட் இண்டஸ்ட்ரி ஆவரேஜுக்கு மேலேயே இருக்கு. ஓவராலா ஃபினான்சியல் ஹெல்த் ரேஷியோ பொறுத்தளவுக்கு எக்ஸலண்டா இருக்கு. நெக்ஸ்ட் வேல்யூவேஷன் ரேஷியோ. பிரைஸ் டு சேல்ஸ் 2.8, பிரைஸ் டு புக் 2.7x, அண்ட் என்டர்பிரைஸ் வேல்யூ டு எபிட்டா 15x, பிஇஜி ரேஷியோ 4x. வேல்யூவேஷன் ரேஷியோ பொறுத்தளவுக்கு 50-50 அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. ஓவராலா ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 3 ஸ்கோர் தான் வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் 5 years பிரைஸ் ஹிஸ்டரி பார்த்துருவோம். ஹை 1667, லோ 348. இதனோட ஆவரேஜ் 1007. ஆவரேஜ் பிரைஸுக்கும் கரண்ட் மார்க்கெட் பிரைஸுக்கும் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் -3%, 3% கம்மியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஐவி அண்ட் ஐஎம்பி பார்த்துருவோம். இன்டென்சிக் வேல்யூ 1072 ரூபா, இம்ப்ளைட் மார்க்கெட் பிரைஸ் 691 ரூபா. இது ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் ஐவி 881. ஆவரேஜ் ஐவில இருந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 9% கழிச்சு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பையிங் பிரைஸ் 802. பையிங் பிரைஸ்க்கும் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கும் கம்பேர் பண்ணும்போது பையிங் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 22% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால இங்க ஃபேர்லி வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிருக்கு. ஆவரேஜ் ஐவிக்கும் ஆவரேஜ் 5 years பிரைஸுக்கும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அட்ஜஸ்டட் ஐவி 944. அட்ஜஸ்டட் ஐவி கூட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது அட்ஜஸ்டட் ஐவி விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 3% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இபிஎஸ் growth. ஆவரேஜ் 5 years இபிஎஸ் 38.29, கரண்ட் இபிஎஸ் 44.52. ஆவரேஜ் இபிஎஸ் விட கரண்ட் இபிஎஸ் 16% அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் பிஇ growth. ஆவரேஜ் 5 years பிஇ 18.05, கரண்ட் பிஇ 21.92. ஆவரேஜ் பிஇ விட கரண்ட் பிஇ 21% அதிகமா இருக்கு. அதே கரண்ட் பிஇக்கும் இண்டஸ்ட்ரி பிஇக்கும் கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ விட கரண்ட் பிஇ 3% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஏர்னிங் growth rate. இபிஎஸ் growth 16% அண்ட் இன்கம் growth 4%. அதனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஏர்னிங் growth rate 10%. நெக்ஸ்ட் Finolex கேபிளோட ரிலேட்டிவ் வேல்யூவேஷன்ல கம்பேர் பண்ண மற்ற கம்பெனியோட வேல்யூவேஷனை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் Polycab. டாப் லைன் growth 5 years CAGR 20% and bottom line growth 21%. Quarterly estimate
3 ஃபேக்டர்ல 2 ஃபேக்டர் ஃபுல்ஃபில் ஆயிருக்குது, ஒரு ஃபேக்டர் மீட் அவுட் பண்ணல. நெக்ஸ்ட் வேல்யூவேஷன். வேல்யூவேஷனை பொறுத்தளவுக்கு ஓவர் வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிருக்கு. ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 4 ஸ்கோர் தான் வாங்கியிருக்கு. அதுல ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ 50-50, ஃபினான்சியல் ஹெல்த் ரேஷியோ எக்ஸலண்ட் அண்ட் வேல்யூவேஷன் ரேஷியோ பொறுத்தளவுக்கு ஓவர் வேல்யூட் தான் இருக்கு. அண்ட் ஏர்னிங் growth ரேட் 54% காட்டுது. நெக்ஸ்ட் கேஇ இண்டஸ்ட்ரி பார்த்துருவோம். டாப் லைன் growth 5 years CAGR 15% and bottom line growth 5 years CAGR 22%. குவார்டர்லி எஸ்டிமேட் பொறுத்தளவுக்கு 3 ஃபேக்டருமே ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் வேல்யூவேஷன் பார்த்துருவோம். வேல்யூவேஷனை பொறுத்தளவுக்கு ஓவர் வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிருக்கு. ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ நாட் குட் அண்ட் ஃபினான்சியல் ஹெல்த் ரேஷியோ எக்ஸலண்ட் அண்ட் வேல்யூவேஷன் ரேஷியோ பொறுத்தளவுக்கு ஓவர் வேல்யூவும் கிடையாது, அண்டர் வேல்யூவும் கிடையாது, ஃபேர்லி வேல்யூவா காட்டுது. ஓவராலா அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 3 ஸ்கோர் தான் வாங்கியிருக்கு. ஏர்னிங் growth ரேட் 44% இருக்கு. நெக்ஸ்ட் ஆர்ஆர் கேபிள் பார்த்துருவோம். டாப் லைன் growth 25%, 5 years CAGR, பாட்டம் லைன் growth 20%. குவார்டர்லி எஸ்டிமேட் 3 ஃபேக்டருமே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வேல்யூவேஷன். வேல்யூவேஷனை பொறுத்தளவுக்கு ஓவர் வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ நாட் குட், ஃபினான்சியல் ஹெல்த் ரேஷியோ எக்ஸலண்ட் அண்ட் வேல்யூவேஷன் ரேஷியோ பொறுத்தளவுக்கு ஓவர் வேல்யூவும் கிடையாது, அண்டர் வேல்யூவும் கிடையாது, ஃபேர்லி வேல்யூன்னு சொல்லலாம். ஓவராலா அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 3 ஸ்கோர் தான் வாங்கியிருக்கு. அண்ட் ஏர்னிங் growth ரேட் 51% இருக்கு. நெக்ஸ்ட் யூனிவர்சல் கேபிள். டாப் லைன் growth லாஸ்ட் 5 years CAGR 9% அண்ட் பாட்டம் லைன் growth 0. 5 வருஷத்துக்கு முன்னால 89 கோடி பண்ணாங்க, அதே 89 கோடி தான் இப்பவும் பண்ணியிருக்காங்க. ஸோ growth எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் குவார்டர்லி எஸ்டிமேட். குவார்டர்லி எஸ்டிமேட் பொறுத்தளவுக்கு 3 ஃபேக்டர்ல 2 ஃபேக்டர் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, ஒரு ஃபேக்டர் ஃபுல்ஃபில் ஆகல. நெக்ஸ்ட் வேல்யூவேஷன். வேல்யூவேஷன் பொறுத்தளவுக்கு ஓவர் வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிருக்கு. ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ நாட் குட், ஃபினான்சியல் ஹெல்த் ரேஷியோ 50-50, வேல்யூவேஷன் ரேஷியோ பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட அண்டர் வேல்யூன்னு தான் இருக்கு. ஓவராலா ரேஷியோ அனலைஸ்ல அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 4 ஸ்கோர் வாங்கியிருக்கு. அண்ட் ஏர்னிங் growth ரேட் 36% இருக்கு. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ நண்பர்களே.